ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கமெண்ட் பார்த்தேன். என்னோடய ஏஎம்ஹெச் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 1.3, அதாவது நான் ஸ்லோவாக சொல்கிறேன், ஏஎம்ஹெச் ஆன்டி முலேரியன் ஹார்மோன்னு சொல்லுவாங்க. இந்த ஏஎம்ஹெச் லெவல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 1.3 தான் இருந்துச்சு. ஸோ வந்து நான் வந்து உங்களோட வீடியோஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணேன். இன்றைக்கி வந்து எனக்கு வந்து கேர்ள் பேபி வந்து பிறந்திருக்கு. நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க என்னெல்லாம் ரெமிடிஸ் அண்ட் ஃபுட்ஸ் எடுத்தாங்களோ அதை வந்து ஷார்ட்டாக டக்குன்னு டைப் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஏஎம்ஹெச் லெவல் அப்படின்றது ரொம்பவே முக்கியமானது. ஃபஸ்ட்டுலாம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த ஏஎம்ஹெச் லெவல் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் உடனே எடுக்க சொல்ல மாட்டாங்க. ஃபாலிகுலர் ஸ்டடி ஐயுஐலாம் பண்ணி ஃபெயில் ஆனால் தான் அந்த ஏஎம்ஹெச் ஹார்மோனே எடுப்பாங்க டெஸ்ட்டு. ஆனால் இப்போ இருக்க டாக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ கொஞ்சம் நாளாகவே உடனே, அதாவது ஆல்ரெடி நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா உடனே வந்து எல்லா ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக்காக எடுக்கக்கூடிய ஹார்மோன்ஸ்லேயே இப்போ நிறைய டாக்டர் வந்து ஏஎம்ஹெச் எடுக்கிறாங்க. ஸோ இந்த ஏஎம்ஹெச் எப்படி, இது என்ன, இந்த ஹார்மோன்ஸ்னால் என்ன தெரிஞ்சுக்கலான்னா, உங்களுக்கு ஓவரியில் கருமுட்டை பையில் வந்து எவ்வளோ வந்து எக்கு வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க. ரொம்ப லோவான எக்கு தான் இருக்குது அப்படின்னா இதோட லெவல் வந்து ரொம்ப லோவாக காட்டும். கரெக்டான அளவு உங்கள் ஏஜுக்கு உங்களுக்கு கருமுட்டைகள் நல்லா நிறையவே இருக்குது அப்படின்னா அது கரெக்டான அளவு காட்டும். இது எவ்வளோ இந்த ஏஎம்ஹெச் லெவல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.52 இதுக்கு மேலே தான் இருக்கணும். 5-6 வரைக்கும் இருக்கலாம். 6க்கு மேலே இருந்துச்சுனாலும் அதிகம். ஸோ 5க்குள்ளே 4-5 இதுதான் நார்மலானது. 5-5க்கு 6 அப்படின்னா உங்களுக்கு வந்து பிசிஓடி கருமுட்டை நிறைய நீர் கட்டி இருக்குன்னு அர்த்தம். ஸோ வந்து 1.52லேருந்து 5க்குள்ளே அந்த மாதிரி இருக்கணும். இப்போ 1.5 இருக்குது அப்படின்னா இது கரெக்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்டர் மாதிரி, அதாவது உங்களுக்கு வந்து பார்டர் லைனில் இருக்குது எக்கு. நீங்கள் வந்து ரொம்ப லேட் பண்ணாமல் சீக்கிரம் ப்ரெக்னென்ட் அடையணும், எக்கை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ இதுக்கு தான் இந்த ஏஎம்ஹெச் லெவல் வந்து டெஸ்ட்லாம் வந்து டாக்டர் வந்து எடுக்க சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு எடுக்கலை, எனக்கு மேரேஜ் ஆகி 2-3 வருஷம் ஆயிடுச்சு, நான் ட்ரீட்மெண்ட் போகிறேன், ஆனால் என்னோட பிளட் டெஸ்ட்டில் வந்து ஏஎம்ஹெச் இல்லை அப்படின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு நெக்ஸ்ட் செக்கப்பில் அந்த பிளட் டெஸ்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கானா, உங்களுக்கு ஏதாவது நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்துருப்பீங்களா, அதில் எடுத்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த ஏஎம்ஹெச் பிளட் டெஸ்ட் வந்து உங்களுக்கு பண்ணியிருக்காங்களா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஏஎம்ஹெச் லெவல் கம்மியாக இருக்குது, பார்டரில் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் எக் க்ரோத்துக்கு இருக்கக்கூடிய உணவுகள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நீங்கள் எடுக்கணும். சில குறிப்பிட்ட விட்டமின் சி, டி இருக்கக்கூடிய உணவுகளை வந்து நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு ஏஎம்ஹெச் இம்ப்ரூவ் ஆகி உங்களுக்கு எக் க்ரோத் நல்லா நடந்து உங்களுக்கு ஓவலேஷன் ஆகி நீங்கள் ப்ரெக்னென்ட் அடைகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏஎம்ஹெச் ஹெல்தி லைஃப் ஹிஸ்ட்ரி யோகா, ஏஎம்ஹெச் ஹெல்தி லைஃப் ஹிஸ்ட்ரி ஃபுட் அப்படின்னு போட்டிங்கனாலே இது ரிலேட்டடாக நான் போட்டிருக்க வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து யூடியூப்பில் வரும். இப்போ இந்த சிஸ்டர் வந்து என்னென்ன ஃபுட்டெல்லாம் எடுத்திருக்காங்க, இப்போ உங்களுக்கு கேர்ள் பேபியே பிறந்துச்சு, அவங்க என்னெல்லாம் எடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊற வச்ச வெந்தயம் வந்து எடுத்திருக்காங்க. வெந்தயம் கருமுட்டை வளர்ச்சிக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் ஆம்லா மோர், அதாவது மோரில் வந்து நெல்லிக்காயை போட்டு எடுத்திருக்காங்க. அதாவது நெல்லிக்காய் மோரை மிக்சியில் அரைச்சி ஜூஸ் மாதிரி எடுத்திருக்காங்க. இந்த ஆம்லாவில் வந்து விட்டமின் சி இருக்குது. இது கருமுட்டை வளர்ச்சிக்கு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும். பெஸ்ட்டு பழங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கொய்யா அண்டு நெல்லிக்காய், அதுக்கப்புறம் வந்து ஆரஞ்சு, ஸ்ட்ராபெரி, செவ்வாழை, மாதுளை இதெல்லாம் நல்லது. இந்த சிஸ்டர் வந்து ஆம்லா மோர் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஆரஞ்சு அண்டு பொமிக்ரேனட், பார்த்தீங்களா லைனில் வந்துச்சு. நான் தேர்டு டிப்ஸ் வந்து நான் ரீடே பண்ணல, பட் ஸ்டில் அந்த ஆம்லாவை சொல்லும்போதே எனக்கு வந்து ஆரஞ்சு அண்டு மாதுளையெல்லாம் வந்துச்சு. இவங்களும் பார்த்திங்களா அந்த ஆரஞ்சு வந்து எடுத்திருக்காங்க. ஆரஞ்சு வந்து ரொம்ப நல்லது. காரணம் அந்த விட்டமின் சி வந்து ரொம்ப முக்கியம். அப்போ அதை தனித்தனியாக நீங்கள் பழங்களாக பார்க்காம அதில் என்ன சத்து இருக்கோ அந்த சத்தாக நீங்கள் பார்க்கணும். ஸோ விட்டமின் சி வந்து மாதுளையிலையும் இருக்குது, ஆரஞ்சுலேயும் இருக்குது, நெல்லிக்காயிலையும் இருக்குது. அதுக்கப்புறம் பச்சை பயிர் எடுத்திருக்காங்க. இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு. பச்சை பயிறு, காராமணி, இது ரெண்டும் நான் தொடர்ந்து எடுக்க சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த பச்சை பயிறு அண்டு காராமணி இந்த 2 பயிருமே கருமுட்டை வளர்ச்சிக்கு அதோட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. தவறாமல் எடுங்க. சீரியஸாக நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு பேபி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பச்சை பயிறு நீங்கள் எடுங்க. காராமணியும் ஹெல்ப் ஆகும். அதுக்கடுத்து பன்னீர் எடுத்திருக்காங்க. இந்த பன்னீர் தான் அவங்க வந்து விட்டமின் டிக்காக எடுத்திருக்காங்க. விட்டமின் டி வந்து ஏஎம்ஹெச் லெவல் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணும். அதாவது டைரக்ட் சன்லைட் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் விட்டமின் டி இருக்குது. ஸோ டெய்லி காலையில் ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் வெயிலில் நிற்கிறது, அதுக்கப்புறம் இந்த பன்னீர், அப்புறம் எக்கு, இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஏஎம்ஹெச் லெவல் இம்ப்ரூவ் ஆகி உங்களுக்கு கருமுட்டை கரெக்டாக வளர்ந்து வெடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் ஆல்மண்டு, பாதாம் வந்து எடுத்திருக்காங்க. பாதாமும் நான் சொல்லியிருக்கேன், ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு அது ஒரு ஃபெர்டிலிட்டி பூஸ்டர் என்ன வேணாலும் சொல்லலாம். அது ஒரு மேஜிக் ஃபுட்டு தான். பாதாம் வந்து அவ்வளோ நல்லது. டெய்லி ஒரு 5-6 பாதாம் நைட்டு ஊற வச்சு காலையில் எடுக்கணும். அதுக்கப்புறம் மஷ்ரூம் எடுத்திருக்காங்க. மஷ்ரூமும் விட்டமின் டி ஏஎம்ஹெச்காக தான் எடுத்திருக்காங்க. நான் இது எல்லாமே வீடியோஸில் போட்டிருக்கேன். ஏஎம்ஹெச்சை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபுட்டு, அந்த ஃபுட்டை பார்த்து தான் அவங்களால என்ன முடியுதோ அதை அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. மஷ்ரூம்லேயும் வந்து விட்டமின் டி வந்து நிறையா இருக்குது.
அதுக்கப்புறம் 4 சீட்ஸ் எடுத்திருக்காங்க. ஃப்ளாக்ஸ் பம்கின் ப்ளஸ் 2 சீடுன்னு போட்டிருக்காங்க. அதாவது 4 சீடுனா சீட் சைக்கிளிங் எடுத்திருக்காங்க. ஃப்ளாக்ஸ் பம்கின், சிசமி, சன்ஃப்ளவர், ஆளி விதை, சூரியகாந்தி விதை, பூசணி விதை, எள்ளு, இந்த 4 விதைகளை வந்து அவங்க எடுத்திருக்காங்க. சீட் சைக்கிளிங்காகவும் எடுக்கலாம். அதாவது 2 சீடாக பிரித்து எடுக்கலாம். இல்லை மொத்தமாக எல்லா சீடையும் 1 ஸ்பூன் எடுக்கலாம். அந்த மாதிரி எடுத்திங்கன்னா அது சீட் சைக்கிளிங்கிற கேட்டகரியில் வராது. பிரித்து எடுக்கிறது தான் நல்லது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அவங்களால என்ன முடிஞ்சிருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரியே நீங்கள் இதை இப்படியே ஃபாலோ பண்ணணும்னு சொல்லலை. இதில் இருக்க ஃபுட்டு உங்களுக்கு எதெல்லாம் முடியுதோ நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது போக நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஏஎம்ஹெச் லெவல் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குன்னே யோகாலாம் இருக்குது. அந்த யோகாக்குரிய வீடியோவையும் நான் கமெண்ட்டில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். அண்டு ஏஎம்ஹெச் ப்ரெக்னென்சி வீடியோ, இதே மாதிரி ஏஎம்ஹெச் லெவல் எனக்கு ரொம்ப லோவாக இருந்துச்சு, 1 விட கம்மியாக இருந்துச்சு, நான் ப்ரெக்னென்ட் ஆனேன்னு சொன்னவங்க ப்ரெக்னென்சி ஸ்டோரி, ஏஎம்ஹெச் ஃபுட்டு எல்லாத்தையுமே நான் கமெண்ட்டில் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு ஏஎம்ஹெச் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்குது, இல்லைனா ஏஜ் வந்து எனக்கு வந்து 35 ஆயிடுச்சு, எனக்கு கொஞ்சம் 30க்கு மேலே போயிடுச்சு, 35 கிட்ட வந்துடுச்சு அப்படின்றவங்களும் நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 20ல் இருக்கிறவங்களுக்கு பீக்கில் இருக்கும் எக்கு. ஸோ 10 வருஷமாக நீங்கள் பீரியட்ஸ் ஆகிருக்கீங்க, 30, 35, சொல்லப்போனால் 10 வருஷமாக அதுக்கு மேலேயே நம்ம எப்போது ஏஜ் அட்டன் பண்ணியிருப்போம், அப்போ இருந்து நீங்கள் பீரியட்ஸ்க்கு எக்கு போயிட்டே இருக்கும் உங்களுக்கு ஓவலேஷனுக்கு. ஸோ அப்போ வந்து 20 வயசில் இருக்க எக்குக்கும் 30ல் இருக்க எக்குக்கும் 35ல் இருக்க எக்குக்கும் 40ல் இருக்க எக்கு கவுண்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த 30க்கு மேலே போகும்போது ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான அந்த ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். 35 to 40ல் வந்து ரொம்பவே கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து நமக்கு அது ஒரு சேலஞ்ச் தான். அப்படி இருந்தால் ப்ரெக்னென்ட் ஆக முடியாதான்னு கிடையாது. அது வந்து ஒரு சேலஞ்சாக நீங்கள் எடுத்துக்கணும். அந்த சேலஞ்சாக எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்ம என்ன ஃபுட்டு கொடுக்கணும் நம்ம உடம்புக்கு. ஒரு செடி வளர்கிறதுக்கு அதுக்கு உரம் தேவை, தண்ணி வேணும், சன்லைட் வேணும், காற்று வேணும், எல்லாமே வேணும். அதே மாதிரியே நம்ம வந்து நமக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஆனாலும் நமக்கு ப்ரெக்னென்ட் வேணும்னா நீங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்கணும். யோகா பண்ணணும், வாக்கிங் பண்ணணும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும், நல்லா தூங்கணும், ஃபோலிக் உணவுகள் எடுக்கணும், விட்டமின் சி, டி எடுக்கணும், நல்லா உங்கள் உடம்ப வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கணும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும். மெயினாக கரெக்டாக ஓவலேஷன் அப்போ சேரணும். ஹஸ்பண்ட்க்கும் ஸ்பெர்ம் கரெக்டாக இருக்கா, ஹெல்த்தியாக இருக்கா, மார்ஃபாலஜி கரெக்டாக இருக்கா, ட்ரிங்கிங் ஸ்மோக்கிங் ஹேபிட் இல்லாமல் இருக்கா, கரெக்டாக ஓவலேஷனில் தான் நம்ம சேர்றோமா, இல்லை தப்பான டேஸில் சேர்றோமா, ஆஃப்டர் ஓவலேஷன் நம்ம கரெக்டாக தான் இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறோமா, இல்லை ஆஃப்டர் ஓவலேஷன் நம்ம பண்ணக்கூடிய தப்புனால நமக்கு இம்ப்ளான்டேஷன் பாதிக்குதா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன். அண்டு இன்னமும் நான் புது விஷயங்கள் உங்களுக்கு முடிஞ்ச அளவு நான் சொல்ல ட்ரை பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எனக்கும் ஆசை தான் ட்ரீட்மெண்ட் இல்லாமல் பேபி தங்குச்சுன்னா ரொம்ப ஹாப்பி. சிலருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் அண்டு ரெமிடி ரெண்டுமே கை கொடுக்கும். ஸோ வந்து நான் ட்ரீட்மெண்ட் போகாதீங்கன்னு சொல்ல மாட்டேன். அது அவங்களோட மனசு பொறுத்து. ஸோ என்னெல்லாம் முடியுதோ நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஹோப்போடு ஃபாலோ பண்ணுங்கள். டவுட்லாம் ஆகவே கூடாது. கடவுள் மேலே நம்பிக்கை வச்சுட்டு முழு நம்பிக்கையோடு வந்து நீங்கள் ரெமிடிஸ் வந்து எடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ஆகும் நானும் வேண்டிக்கிறேன். என்னோடய பேர் ஸ்ரீஜான். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.